ஹலோ டியர் மக்களே, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷனில் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் February 9th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 56,900 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. மகளிருக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எம்டிஎஸ்னா குரூப் சி கேட்டகரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 7 போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கிளியராக. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்ராக்சிமேட்டாக எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 36,306 அட் சண்டிகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் அதில் ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும். இன்டர்மீடியட் 12th கிளாஸ் பண்ணவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது போக உங்களுக்கு ஏஜ் கன்செஷன் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. பிசிக்கு +3 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 500 + 90 ஜிஎஸ்டியோட 590 பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு 590 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அப்புறம் மகளிருக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூஎஸ்ஜிக்கும் இஎஸ்எம் சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் வச்சு தான் ஆள் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்ட் 1 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பார்ட் 2 குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், பார்ட் 3 ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் 4 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு அதுல கரெக்டாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றது அவங்க கிளியராக அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்து 75 மார்க்ஸ் ஆகும். குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல மொத்தமாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 75 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் 150 மார்க். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2 ஹார்ஸ். இந்த 2 ஹார்ஸில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை முடிக்கணும். முடிச்சு இந்த மாதிரி யார் நிறைய மார்க் வாங்க மெரிட் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட் வச்சதுக்கப்புறமா அதுலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.